بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தொங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லா நம்ம இந்த வீடியோவில் நம்மை கடந்து சென்ற ஹஜ் பெருநாள் எப்படி வந்துச்சு, குர்பானி நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களின் வரலாறு பற்றியும் இன்ஷா அல்லா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களும் அன்னை சாரா அலைஹிவஸல்லம் அவர்களும் 20 வருட காலமாக வாழ்ந்து வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய அடிமை பெண்ணான ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவர்களை தன் கணவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அவங்க மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வாரிசில் கொடுக்கக்கூடும், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, அதனால் நீங்கள் இவங்களை திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவர்களை தன் கணவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. இப்படி பல காலம் வாழ்ந்து வர்றப்ப ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவங்க இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களை குழந்தையாக பெற்றெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் என்ற குழந்தை பிறக்குது. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டுருக்கிறப்ப அன்னை ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் சாரா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் சிறிதமான கசப்பு ஏற்படுது. அதனால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, தன் மனைவி ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவர்களையும் தன் குழந்தை இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களையும் ஒரு மக்காவை நோக்கி அழைச்சிட்டு போய் அங்கே போய் குடியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு மக்காவில் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வருது. நீங்கள் மக்காவின் மேல் பரப்பில், இப்போ கஅபத்துல்லா இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் நீங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் குழந்தையையும் அங்கே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு அல்லாஹ்விடம் செய்தி வருது. அதனால் அவங்க மக்காவின் மேல் பரப்பில் போய் அவங்க ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவர்களையும் தன் குழந்தையையும் அந்த இடத்துல விட்டுடுறாங்க. விடுறப்ப அப்போ ஹாஜர் அலைஹிவஸல்லம் கேட்குறாங்க, இது நீங்கள் எப்படி எங்களை தனியாக விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களே, இது அல்லாஹ்விடம் செய்தியா, இல்லை நீங்களாகவே எங்களை தனிமையில் விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை இது எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாஜர் அலைஹிவஸல்லம் அதுக்கு சொல்கிறாங்க, அப்படின்னா எனக்கு கவலை இல்லை, எங்களை படைத்த இறைவன் எங்களை பாதுகாப்பான், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு அன்னை ஹாஜர் அலைஹிவஸல்லம் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஷாம் நாட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் அந்த போகும் முன்னாடியே அவங்க என்ன செய்கிறாங்க, தன் மனைவியையும் தன் குழந்தையையும் விட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த துவாவை ஓதுறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்கிறாங்க. எப்படின்னா, எங்கள் இறைவா, உன் ஆணைப்படி நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்திற்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்தி விட்டேன். எங்கள் இறைவா, இவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன். எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக. மேலும் இவர்களுக்கு உண்பதற்கான பொருள்களை வழங்குவாயாக. இவர்கள் நன்றியுடையவர்களாய் இருப்பார்கள் என்று துவா கேட்குறாங்க. இது அல் குர்ஆனில் 14-37வது வசனமாக இது அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, ஹாஜர் அலைஹிவஸல்லம் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு ஒரு பை நிறைய தண்ணீரும் ஒரு பை நிறைய பேரிச்சம்பழமும் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கும் தண்ணீர் தாகம் எடுக்குது, அவங்களுக்கும் ரொம்ப தாகமாக இருக்குது. பார்த்தா தண்ணி இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, சரி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு பார்க்குறாங்க. ஒரு மலைக்குன்று பக்கத்தில் இருக்குது, சஃபா கொஞ்சம் அந்தான மருவா. அந்த சஃபா குன்றின் மேலே ஏறி நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க, இங்கே எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேருந்து ஓடிய மருவா
அப்படிங்கிற அந்த மலை மேலே ஏறி பார்க்குறாங்க. எங்கேயாச்சும் தண்ணீர் இருக்கிற இடம் தென்படுமா, நம்ம வந்து அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு. அந்த குழந்தையும் அழுக தொடங்குது. இப்படியாக 7 முறை சஃபா குன்றின் மேலேயும் மர்வா குன்றின் மேலேயும் ஏறி ஏறி மலை மேலேயும் ஏறி ஏறி பார்க்குறாங்க. தண்ணீர் கிடைக்கல. அப்போ அல்லாவிடம் வந்து துவா செய்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு எப்படியாவது தண்ணீர் கிடைக்க உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு அல்லாவிடம் துவா கேட்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு அந்த குழந்தை இருந்த இடம், அங்கே அந்த குழந்தைய படுக்க போட்டுட்டு 2 பக்கமாக அழைச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை அழுது அந்த காலை பட்ட இடத்துலிருந்து தண்ணீர் அப்படியே பொங்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வரவழைச்சி அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த காலடியிலிருந்து தண்ணீரை வந்து பல்கி பெருக செய்கிறான். பார்த்தா தண்ணி அங்கங்கே தேடி அலைஞ்சவங்களுக்கு தன் குழந்தை பக்கத்துலேயே தண்ணீர் வருவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த தண்ணியை வந்து ஒரு அணை மாதிரி கட்டுறாங்க கையாலேயே. ரொம்ப பெருகி போகுது. அணை மாதிரி கட்டிட்டு ஜம்ஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. நில் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறாங்க. அல்லாஹ் எனக்கு இந்த இடத்துல எனக்கு தண்ணியை கொடுத்தியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறாங்க. இந்த நிலமையில் சிறிது நாள் கழித்து அந்த யமன் நாட்டை சேர்ந்த ஜுர்ஹும் அப்படிங்கிற ஒரு குலத்தினர் வந்து மக்காவை நோக்கி பயணம் மேற்கொண்டு வர்றாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. சரி, தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் தண்ணியை தேடி பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு பறவை வந்து தண்ணீர் மீது தான் அந்த பறவை வந்து வட்டம் அடிக்குமா. அந்த பறவை என்ன செய்யுதுன்னா ஒரு இடத்துல சுற்றுது. அதை பார்த்துட்டு தன்னிடமிருந்து ஒரு 2 பேரை அனுப்பி, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே வந்து தண்ணீர் இருக்கிற மாதிரி அங்கே பறவை இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அவங்க வந்து நின்று பார்க்குறப்ப தண்ணீர் இருக்கிற இடம் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணீர் இல்லையே, இப்போ எப்படி தண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க. அங்கே வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து வசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேயே தங்கிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் வந்து தங்கிக்கலாம், ஆனால் இந்த தண்ணீர் மீது வந்து நீங்கள் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது, இது எல்லாருக்கும் பொதுவான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வசிக்கிறாங்க. அவங்களும் தன் உறவினருக்கெல்லாம் சொல்லி அவங்களும் அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஒரு கூடாரம் அடித்து அங்கேயே வந்து ஒரு சிறு நகரமாக வந்து அந்த மக்கா வந்து உருவாகுது. இப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன் மனைவியை பார்க்குறதுக்கு மக்காவை நோக்கி வர்றாங்க. மக்கா வந்து நோக்கி வந்து பார்க்குறப்ப அங்கே நிறையா சின்ன சின்ன குடும்பமெல்லாம் இருக்கிறது தெரிய வருது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த மனைவியையும் குழந்தையும் தனிமையில் விட்டுட்டு போனோமே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல நம்ம பிள்ளைய பாதுகாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுக்குர் சொல்லிவிட்டு அவங்கள வந்து இவங்களோட சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்படி வாழ்கிறப்ப ஒரு நாள் வந்து அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு ஏற்படுது. அதில் எப்படின்னா, தன் குழந்தைய வந்து அறுத்து பலியிடுற மாதிரி அவங்க வந்து கனவு காண்றாங்க. இந்த செய்தியை வந்து தன் குழந்தையிடம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பா, நான் வந்து ஒரு கனவு கண்டேன், நீங்கள் அந்த மாதிரி இனி இருக்குது, நான் இப்போது என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த கனவை நிறைவேற்றுங்க, அது வந்து நான் வந்து எதுவுமே நான் தடை சொல்ல மாட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு வந்து அறிவித்த கனவு, அதை நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க, என்னில் வந்து நான் வந்து பொறுமையாளராக தான் நான் இருப்பேன், நான் இங்கே வந்து என்னை பொறுமையாளராக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, தன் குழந்தை ஒரு 5 to 7 வயசு மாதிரி சொல்கிறாங்க சில ஹதீஸில், அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு அந்த பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு மலை மீது படுக்க வச்சுட்டு தன்னுடைய கொண்டு வந்திருந்த
கத்தியை தூக்கி அந்த குழந்தை மீது கழுத்தை வெட்ட பார்க்குறாங்க. வெட்ட பார்க்குறப்ப அது ஒரு ஆடாக மாறிடுது. அல்லாஹ்வுக்கு அந்த இடத்துல சுக்குர் சொல்கிறாங்க. யா அல்லாஹ், நான் என் பிள்ளைய நான் அறுக்கிறப்ப நீ ஆடாக மாற்றிட்டேன் அப்படின்னு. உடனே அல்லாஹ் அவரை சோதித்து பார்த்துருக்கான். அவர் எப்படி தன் கனவை நிறைவேற்றாரா, நமக்காக அவர் எதையும் செய்கிறாரா அப்படின்னு அல்லாஹ் சோதித்து பார்த்துருக்கான். அல்லாஹ் அந்த சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றுட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் நம்ம ஹஜ் பெருநாளில் அந்த குர்பானியை ஆடை நம்ம குர்பானி கொடுக்குறோம். யா அல்லாஹ், நம்ம அந்த பிள்ளைய அவங்க எப்படி அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க துணிஞ்சாங்களோ அதுபோல் நம்ம இன்றைக்கும் அல்லாஹ்வுக்காக இந்த குர்பானியை நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். அப்புறம் திரும்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேறு வேறு நாடு நோக்கி அவங்க பயணம் மேற்பட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஜுர்ஹும் குலத்தார் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குலத்தாரையே ஒரு பெண்ணை மனம் முடிச்சு கொடுத்துட்றாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் அவங்க இறந்துடுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இறந்துடுறாங்க. அந்த பெண்ணோட நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு, அப்போது அல்லாஹ் என்னோட நீங்கள் ஒரு உதவி செய்வீங்களா, அல்லாஹ் இந்த இடத்துல நம்மளுக்கு கௌபாவை கட்ட சொல்லி எனக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கான், எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட உதவி செஞ்சு இன்றைக்கி தான் நம்ம அந்த கௌபாவை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறிதாக கட்டினாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கல்லெல்லாம் கொண்டு கொடுப்பாங்களாம். அப்படியே சிறிதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இந்த கௌபாவை கட்டினாங்க. இன்றைக்கும் நம்ம அன்றைக்கி அவங்க கேட்ட துவா தான் இன்றைக்கும் நம்ம அந்த ஹஜ்ஜில் அத்தனை பேர் அங்கே குழுமி இருக்கிறாங்க, அத்தனை பேர் துவா செய்கிறாங்க. அந்த இடம் எவ்வளவு பெரிய இதாக மாறி இருக்குது. அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு முடிவடையுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீங்கள் தெளிவாக தெரியணுன்னா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நீங்கள் தேடி படித்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு நபிமார்களை பற்றி தெரிஞ்சுங்க. இஸ்லாத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் அறிஞ்சிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வேறு ஒரு தலைப்போட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.